ஸோ வெல்கம் டு பேக் மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வேறு எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ வீடியோ முழுக்கமே வந்து அப்டேட்டே நிறைஞ்சிருக்கு. ஸோ உண்மையிலே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போட்டுட்டு ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து கொஞ்சம் கிளியராக நான் சொல்கிறத கேளுங்க. ஏன்னா இதில் பெரிய அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கேரியன் கிராஸ் அண்ட் ஸ்கார்லெட்டை வந்து WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி முடிஞ்சு அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேவ் மில்சர் இதை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கேரியன் கிராஸை WWE பார்ப்போம்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஃபைனலி அது பார்த்தீங்கன்னா நடக்கிறது மாதிரி தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ டேவ் மில்சரை என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இதில் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஸோ அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ மேபி WWE கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம WWE நினச்சா ஸோ கேரியன் கிராஸ்க்கு ஒரு புது பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்து அவருக்கு ஒரு புது கான்ட்ராக்டை கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே அவர் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைதான். பட் ஒருத்தங்க நினச்சா நடக்கும். அது வந்து ஃபேன்ஸ் தான். ஸோ எப்படி உள்ள பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபேன்ஸோட ஒரு அன்பினால் ஒரு போராட்டத்தினால் ஸோ வி வான் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி ஸோ எப்படி WWE மீண்டும் R-Truth திரும்ப கொண்டாடினாங்களோ ஸோ அதே மாதிரி வேணால் கேரியன் கிராஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டேவ் மில்சர் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ அதை நான் லாஸ்ட்டு போட்டு அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ இப்படி கேரியன் கிராஸ் அண்ட் ஸ்கார்லெட்டை WWE ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வி வான் கிராஸ்ங்கிற அந்த ஹேஷ்டேக்கை பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அமெரிக்காவில் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்க்கலாம் நம்ம R-Truthக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம கேரியனுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா NXT சேர்ந்த அசண்டா ஆடோனிஸ் அப்படிங்கிற ஒரு NXT ரெஸ்லரையும் பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக இப்போ WWE மேலே ஃபேன்ஸ் எல்லாரும் கடும் கோபத்தில் ஆகிட்டாங்க. ஸோ சம்மர் ஸ்லாமோட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம பழைய WWE பார்த்த ஒரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஏன்னா பிராக் லெஸ்னர் இருக்காரு. ஸோ இப்போ பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபியூடெல்லாம் தளமாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அப்படியே பிடிச்சி பழைய WWE நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஸோ WWE ட்ரிபிள் ஹெச் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாராட்டணும். பட் நாங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு மாதம் தாண்டா உங்களை சந்தோஷமாக வச்சுருப்போம். மீதி 11 மாதமாக உங்களை சேலடாக தான் வச்சுருப்போம் அப்படிங்கிற ஒரு கதையை நடந்து போச்சு. ஸோ இப்போ ஜான்சனாயும் பிராக் லெஸ்னருக்கு தான் ஒரு ஃபியூடையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. பட் சம்மந்தம் இல்லாமல் லோகன் பால் இங்கே இருந்துப்பா வந்தார். ஸோ இந்த ஸ்மாக் டவுனில் கூட நம்ம ஜான்சனாக உள்ளே வந்தார். ஸோ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் தான் கன்ஃபர்ட் பண்ணி ஸோ அவரை தான் ஏசி அவங்களுக்குள்ள ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணிருந்தாங்க. பட் சடன்லி லோகன் பால் உள்ள வந்தார். ஸோ பட் டக்குனிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ப்ரோமோ தான். அதுக்கெல்லாம் கிளாஸ் இன் பாரிஸ் பேப்பரியில் பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கும் ஜான்சனாயும் வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க. ஸோ அப்போ பிராக் லெஸ்னர் என்ன ஓகே, பிராக் லெஸ்னர் ஒரு பெரிய ஆள் தான். ஸோ அவருக்கு இதுவும் ஒரு பெரிய பேப்பரி தானே. கிளாஸ் இன் பாரிஸ் அடுத்த ஒரு கண்ட்ரியில் தானே நடக்குது. ஸோ இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் பேப்பரி தானே. அவரையும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜான்சனையும் அவங்களுக்கும் வச்சுருக்கலாமே. ஸோ ஏன் சம்மந்தம் இல்லாமல் லோகன் பாலுக்கும் ஜான்சனையும் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இப்படி இருக்கலாம். அதாவது அப்டேட் எதுவுமே வரல, இது என்னோட கருத்து தான். ஸோ அதாவது இழுக்கணும்ல WWE வந்து ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் பிராக் மாதிரியெல்லாம் ஒரு மேட்ச்னா அது பல கோடி ரூபாய்க்கான ஒரு மேட்ச்சு. ஸோ அதை ஏன் நம்ம உடனே பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். ஸோ அதை வச்சு எவ்வளோ டிக்கெட் விற்கலாம். ஸோ இவங்களுக்கான ஸ்டோர் லைனை ஆரம்பிச்சு விட்டாச்சுன்னா ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வாரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது செக்மெண்ட்டு ஸோ ஸ்டோர் லைன்ஸை கொஞ்சம் இழுத்தா அதுக்கான டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரௌன் ஜுவல்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ சவுதியில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக இப்போ பிராக் லெஸ்னர் WWE வந்ததுனால ஸோ சவுதி ஃபேன்ஸ் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ கிளாஸ் இன் பாரிஸில் மேபி நம்ம பிராக் லெஸ்னரும் மேட்ச் பண்ண வச்சாச்சுன்னா பிராக் லெஸ்னர் மேபி சவுதிக்கு வரதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஸோ நிறைய காரணங்களை யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சடன்லி இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. பட் அதுக்கான ஒரு பர்டிகுலர் ரீசன் வேணும்ல. இப்போ லோகன் பாலுக்கும் ஜான்சனாக்கும் என்ன
ஏதோ ஒரு பகைகள் பெருசாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ப்ரோமோ பேசுனாங்க. ஸோ உடனே மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸுகளுக்கு இந்த மேட்ச் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. பட் மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டோர்லைனை எதிர்பார்க்க முடியாது. ஸோ மற்றபடி ஒரு ஹைப்னஸ் இந்த மேட்ச்சுக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஜான்சன் ஆகியமான ஃபியூடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு, பட் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் இழுக்க போகிறாங்க. ஸோ இழுத்து மேபி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததாக பெரிய அப்படின்னு பார்த்தா சர்வைவர் சீரிஸ் இருக்குது. பட் சர்வைவர் சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பிராக்கை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை க்ரௌன் ஜோலுக்கு கொண்டு வரதுக்காண்டி தான். க்ரௌன் ஜோலில் வேணா பிராக் லெஸ்னருக்கும் ஜான்சன் ஆகியான மேட்சை நடத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இந்த மேட்சை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ். ஸோ ஃபைனலி கிளாஷ் இன் பாரிஸ் பேப்பரிக்கு வந்து ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறார். ஸோ அதுக்கான ஒரு அஃபிஷியல் போஸ்டரை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவருக்கும் மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. வெறும் இந்த மாதிரி தான் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக மேட்ச் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலி அந்த மேட்சுக்கான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு வெத்தா ரோமன் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறத முதலே சொல்லியிருக்காங்கன்னா மேபி டிக்கெட் சேலிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது மந்தமாக இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக ரோமனோட போட்டோவை இப்போ போட்டார் அப்படி ஆச்சுன்னா ஸோ கொஞ்சம் டிக்கெட் கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக விற்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி விற்கலாம். உங்களுக்கு இன்னொரு ஹாப்பினஸ் இருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இனிமே ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக இருக்க போகிறாரு. தொடர்ந்து ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் கிளாஷ் இன் பாரிஸில் ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறாரா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ராஸ் மேக்டவுனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. ஸோ என்னைக்கெல்லாம் வர போகிறாருன்னா 3, அதாவது தொடர்ந்து இந்த இது கிளாஷ் இன் பாரிஸ் நடக்குதுல்ல, தொடர்ந்து நடக்கிற எல்லா வாரமும் பார்த்தீங்கன்னா ரோமன் இருக்க போகிறாரு. ஸோ ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு ரா எபிசோடுக்கும் 25ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு ரா எபிசோடுக்கும் ஸோ அதுக்கடுத்து 30ஆம் தேதி நடக்க போகிற கிளாஷ் இன் பாரிஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ் இருக்கிற போகிறாரா? ஸோ இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. ஸோ செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா WWE வந்து க்ரௌன் ஜுவல் பேப்பர் நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக க்ரௌன் ஜுவல் பேப்பர்லாம் ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அக்டோபர் மாதம் நடக்கிற சர்வைவர் சீரிஸ் வார் கேமாக நடக்க போது. ஸோ அங்கே ரோமன் ரெயின்ஸ் மேபி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபுல் டைமாக இருக்க போகிறாரு. ஸோ அடுத்த மாதம் மேபி நம்ம க்ரௌன் ஜுவலில் வந்து கண்டிப்பாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முந்தின வாரங்களில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அடுத்த மாதமும் கொஞ்சம் ஃபுல் டைமாக இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா மேபி பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸில் ஏதாவது அவருக்கு மேட்ச் இருக்கும் பட்சத்தில் ஸோ அப்போ கூட அவர் ஃபுல் டைமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பெரிய லெஜண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வரதை நம்ம பெருசாக கொண்டாடுறோம். பட் இந்த ஒரு லிஸ்ட்டை பாருங்கள். ஸோ நம்ம ஒன் டைம் அதாவது டேலண்டான ஒரு லெஜண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கார் ஃபின் பெலர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா திக்கத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12க்கு மேலே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவர் மேட்ச் பண்ண போகிறாரு. அதுக்கு அஃபிஷியலாக இருக்குது. என்னென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஷோ நடக்குதோ ஸோ அங்கெல்லாம் அவர் இருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தெரிய வந்துருக்கு. ஸோ அதை நான் இன்னும் சொன்னோம்னா வீடியோ பெருசாயிரும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இந்த மாதம் ஒரு 4 அப்பியரன்ஸ் வாரத்துக்கு வாரம் பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. ஸோ நம்ம அதை பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். பட் நடுவில் அதாவது ஒரு வாரத்துக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைவ் இவெண்ட்டாக WWE நடத்துகிறாங்க. ஸோ அங்கே கூட நம்ம ஃபின் பெலர் வந்து மேட்ச் பண்ணுறாரு, மெயின் ராஸ்டரில் வர்றாரு. ஸோ இந்த மாதிரி அவரு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் ஹார்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட WWE வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் ஃபின் பெலருக்கான ஒரு இந்த ஒர்க்கிங் டிசிஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணுறதை நினச்சி நீங்கள் எந்த அளவுக்கு அவளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிடுங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்குன்னா அது வேறு யாரும் கிடையாது. ஸோ நம்மளுடைய பிளட் லைன் ஸ்டோர் லைன் தான். ஏன்னா அது ஒரு ஆளாக இல்லாமலே அது ஒரு ஸ்டோரியாக இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேலிவரி இருக்கும். ஸோ ப்ரோ அந்த பிளட் லைன் ஸ்டோர் லைன் என்னாச்சு? ஸோ ராக் விசிஸ் ரோமன், சிகாவா டீமு, அதுக்கப்புறம் நம்ம ரோமனோட டீமு, ஸோ இவங்களுக்கான அந்த மோதல்கள் என்னாச்சு? அந்த ஸ்டோரியில் அப்போ முடிஞ்சிருச்சா முடியலையா? அதுக்கு ஒழுங்கான ஒரு கிளியர் கட் இல்லாமல் இப்போ எல்லாரும் தனித்தனி பாதைகளுக்கு போயிட்டாங்களா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சோலசிகா அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. சோலசிகா ஒரு இன்டர்வியூவில் வந்திருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இன்னும் எங்களுக்கான ஸ்டோர் லைன் பார்த்தீங்கன்னா முடியலை. ஸோ குறிப்பாக சொல்லலாம்னா எங்களுக்கான பிளட் லைன் ஸ்டோர் லைன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டாப்
ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோமே ஒழிய ஸோ இனிமே தான் பிளட் லைனோட அந்த ஒரு இதே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் அது இனி எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரில. பட் பார்த்தீங்கன்னா அது இருக்குது, அவங்களுக்கான கணக்குகள் இன்னும் முடிக்கலை. எப்படி ஷீல்டோட அந்த ஒரு விஷயங்கள் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ 2013 அவங்களுக்கான கதை ஆரம்பிச்சு பட் அவங்களோட கரியர் முழுக்க இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கான அதாவது இப்போ அவங்களுக்கான ஒரு ட்ரீம் மேட்சை கூட நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல, டீன் ஆம்ப்ரோஸ் அதுக்கப்புறம் செத் ராலின்ஸ் ரோமனுக்குள்ளே ஒரு மேட்சோ ஒரு ரெசல்மேனியா லெவலுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஷீல்டோட கதையை வச்சு. ஸோ அந்த மாதிரி கூட இந்த பிளட் லைன்ஸ் வரல அமையலாம். ஸோ எப்போ ஆனாலும் நடக்கலாம். ஏன் அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லலாம். பட் அந்த பிளட் லைன்ஸ் வரல இன்னும் முடியலை அப்படிங்கிறத மட்டும் இப்போ சொல்ல சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ ஏஜே ஸ்டைல் விசிஸ் இல்ஜா டிராகனுக்கான பிளான்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ WWE போட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இவங்களுக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இவங்களுக்கான ஸ்டோர் லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ கண்டிப்பாக இல்ஜா டிராகனும் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஸ்டோர் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம ரேவ் மஸ்டீரியோட பொண்ணு டாமினிக் மஸ்டீரியோட தங்கச்சி ஆலியா மஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஸோ அவங்களுடைய கஸ்டின் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறேன். ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கரியரில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஆப்பனண்ட் யாரு, கிரேட்டஸ்ட் ஆப்பனண்ட் யாரு, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆப்பனண்ட் உங்களுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாது. நம்ம ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஸோ அது வந்து பிராக் லெஸ்னர் தான் என்னோட கிரேட்டஸ்ட் ஃபேவரட் ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேற சும்மா எத்தனை ரெசல்மேனியா மெயின் இவென்ட் பண்ணியிருக்காங்க, வேற சும்மாவே இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன்ல நம்ம ட்ரூ மைக்கின்டைருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு சூப்பரான ஃபியூடை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பிச்ச உடனே இது ஃபியூடு அந்த ஜான்சனாக்குள்ள மேட்ச் அந்த லோகன் பாலுக்குள்ள அது மாதிரி ஸோ உப்புக்கு சப்பா அப்படிலாம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு தரமாக இருக்குது. மேபி இவங்களுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா கிளாஷ் இன் பாரிஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக இப்போ ஹைலி பாசிபிள் இருக்குது நம்ம ராக் வந்து ரெசல்மேனியா 43 இருக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ ஹோஸ்ட் அவர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ரெசல்மேனியா 43 ஸோ சவுதியில் நடக்க போகுது. ஸோ இதனால் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் ராக்கும் பார்த்தீங்கன்னா மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நிறைய ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரோமன் விசிஸ் ராக்குக்கான மேட்ச் ஸோ இந்த ரெசல்மேனியால தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ஹீல் டர்ன் பண்ணுறாரா இல்லை ஃபேஸ் டர்ன் பண்ணுறாரான்னு தெரில. பட் இப்போதைக்கு நம்ம எல்லா பார்வைக்கும் அவர் வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டரில் இருக்காரு. பட் WWE அஃபிஷியலி அவரை வந்து ஒரு ஹீல் டர்னாக இல்லாமல் ஒரு ஃபேஸ் டர்னாக இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் உள்ள கேரக்டர் தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது. பட் ரெண்டை கலந்து தான் இருக்கிறாரு. நம்ம அவரை ஃபேஸ் டர்ன் நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இது இப்படி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் பிக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களா. ஸோ இது வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி இருக்குது தெரியுமா, அன்ரியல் டாக்குமெண்ட்ரி. ஸோ அதில் வந்து ரோமன் ரெயின்ஸை ரெசல்மேனியால அதாவது அந்த திரும்ப ரிட்டர்ன் வந்திருப்பார்ல. ஸோ எப்படி கொண்டு வரணும், ஸோ அதாவது அதுக்கான டிசிஷன் போயிட்டு இருக்கப்போ ஸோ அவரை நல்லவனா கொண்டு வரணுமா வில்லனா கொண்டு வரணுமாங்கப்போ ஸோ ட்ரிபிள் சொல்லுவார். ஸோ அவருக்கு ஐடியா தான். ஸோ இவன் வந்து ரெண்டுக்காக நடுவில் உள்ள கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அதை ஸோ அடுத்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட்லாம் தெரிவிக்க விடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏகப்பட்ட அப்டேட் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க, அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் ஒரு ஃபியூடு போயிட்டுருக்கு. அது வெறும் ஃபேக்ஷனாக போயிட்டுருக்கு. ஸோ எப்போ செத் ராலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு சின்ன அதாவது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து எந்த பேப்பரில் நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரீமியம் லைவ் இவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா WWE நடத்துறதுக்கான பிளான் பண்ணிருக்கிறாங்களாம். ஸோ அப்படி பார்த்தா ஒன்று கிரவுன் ஜுவலில் நடக்கும், அப்படி இல்லைன்னா சர்வைவர் சீரீஸில் நடக்கும், அப்படி இல்லைன்னா ராயல் ரம்பிள், அப்படி இல்லைன்னா நம்ம ரெசல்மேனியா 42 பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ எனக்கு தோணுது. பட்டு அப்படி ஏதாவது மேபி கிரவுன் ஜுவலில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் எந்த பேப்பரினெல்லாம் கன்ஃபார்மாக தருவார்ல. பட் ஒரு பெரிய லைவ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நடக்கும், ஒரு ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டில் ஸோ செத் ராலின்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் அப்டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எத்தனை அப்டேட் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் எண்ணி நீங்கள் கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஸோ இப்போ நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னரை பற்றி ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ பிராக் லெஸ்னர் 2021 ரிட்டர்ன் வந்தார். 2023 வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அவரு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் எடுத்திருந்தார். ஸோ இப்போ அப்பத்துலேருந்து 23 ஸோ இப்போ 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் WWE பக்கமே வரல. ஸோ இப்போ அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் பேசப்படுது. ஸோ இப்போ பிராக் லெஸ்னருக்கு வந்து
ஸோ அவர் ஆப்ஷனில் இருந்தார் தெரியுமா? அப்போ கூட அவருக்கு வந்து டபிள்யூடபிள்யூல அந்த கான்ட்ராக்ட் இருந்துச்சாம். டபிள்யூடபிள்யூ வந்து அந்த கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா முடிச்ச உடனே விடலையா. ஸோ இதனால வந்து அந்த கான்ட்ராக்ட் முடியாத பட்சத்தில் ஸோ அவருக்கு வந்து டபிள்யூடபிள்யூக்கு வராமலே பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கான சேலரியை பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ போட்டு விட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்பா எப்படி டபிள்யூடபிள்யூல அவர் 2 வருஷமா ஆளே காணல. ஸோ இருந்தாலும் கூட அவர் தான் டபிள்யூடபிள்யூட ஹையஸ்ட் பெய்டு ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ டபிள்யூடபிள்யூலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா அவர் தான் இருந்திருக்காரு. ஈவன் ரோமன் ரெக்ஸோடையும் ஹையாக பார்த்தீங்கன்னா சேலரி வாங்கியிருக்காரு. ஸோ காரணம் என்னன்னா அவர் தான் பிசின் கார்னர். ஸோ அவருக்கான வேல்யூ அப்படியே இருந்திருக்கு. ஸோ இதனால தான் நம்ம எல்லாருக்கும் முன்னமா மண்டே பிச்சுட்டு கிடந்தோம். ஏன்டா டபிள்யூடபிள்யூ சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேர்த்த வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இப்போ தெரியுது. ஏன்னா ஒருத்தன் சும்மாவே இருந்துட்டு டபிள்யூடபிள்யூல அதிகமாக ஒருத்தன் சேலரி வாங்கிட்டு இருக்கான்ல. ஸோ இவனுக்கு தீனி போடண்டாமா. ஸோ இதுக்காக தான் நிறைய புள்ள முச்சிகளாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யா ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா அப்போ கூட கான்ட்ராக்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ அவர் ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணல. ஸோ அவருக்கு அந்த சேலரியை கொடுத்து அவங்க டபிள்யூடபிள்யூட கம்பெனியில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் பிசின் கார்னர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது.